சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 21 திருப்பதிகங்கள் பெருமானின் பெரும் கருணை துணை நிற்க நிறைவு பெற்ற நிலையில் இன்று 22வது பதிகத்தை சிந்திப்பதற்கு அவரது பெரும் கருணை துணை நிற்கின்றது. முதல் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடல் இந்த பதிகம் பாதாதிகேச வருணனையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் திருவாலி அமுதனார். 9ஆம் திருமுறையில் 2 பாதாதிகேச பதிகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். இது 2வது. இந்த பண் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. அதே மாதிரி இது கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. அம்பல கூத்தனை கூத்த பெருமானை பாதாதிகேசமாக வருணிக்கும் அற்புதமான பதிகம். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். மையல் மாதொரு கூரன் மால்விடை ஏறி மான்மறி ஏந்திய தடம் கையன் கார்புரையும் கரை கண்டன் கனன் மாழுவான் ஐயன் நாரழல் ஆடுவான் அணி நீர்வயல் தில்லை அம்பலத்தான் செய்ய பாதம் என் சிந்தையுள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். அதாவது பெருமானோடைய திருவடியை போற்றி துதித்து பாடாத எந்த அடியாருமே இல்லை. அது நமக்கு 6ஆம் திருமுறையில் திருவடி திருத்தாண்டகம் என்ற ஒன்று இருப்பதே நமக்கு அதற்கு சான்று. நாம் எல்லாரும் பெருமானுடைய திருவடியை அடைகிறதுக்குத்தான் இத்தனை போராட்டமும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நாம் எப்போவுமே சின்முத்திரையில் வச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சின்முத்திரைன்றது எப்படி வைப்போம் அப்படின்னாக்க இப்படி வைப்பது கிடையாது. இப்படி வைப்பது அப்படிங்கிறது அதாவது 2 விரல் அந்த நுனியை தொட்டுட்டு வைக்கிறது சிவ சமவாதம் என்பதாக வரும். அது வேதாந்த முறைப்படி இப்படி வைப்பது. நமக்கு இது கிடையாது. நாம் எப்போதுமே இப்படி தான். எனக்கு திருவடி வேண்டும். ஏன் அப்படின்னா கட்ட விரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது பதியை குறிப்பது. அதே நேரம் ஆள்காட்டி விரல் என்பது பசு. அப்போ பசு என்ன செய்யணும் அப்படின்னா வளைந்து மற்ற 3 மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்பதில் இருந்து விலகி தன்னை சரண் கொடுத்து பெருமானின் திருவடியை அடைய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய சின்முத்திரை இதுதான் நாம் அடைய வேண்டிய நிலையும் கூட. அப்போ பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு திருப்பதிகங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாடலில் பாருங்க, அந்த திருவடி என் சிந்தையில் இடம் கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பெருமான். அது மட்டுமா அப்படின்னா மான் மறி ஏந்திய கையனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் விடை ஊர்பவனாக, அதாவது பெற்றமேறிய பெம்மான் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெற்றேறிய பெம்மானாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லை, நீலகண்ட பெருமானாக நீலகண்டத்தை உடையவனாக விடக்கரையை காட்டி நிற்பவனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா கையில் அனல் ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனல் என்று சொல்லப்படுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த குறிப்பை இங்கே சொல்லி கையில் ஆரழல் ஆடுவான், ஆரழல் ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றான். எங்கே அப்படின்னா தில்லை என்ற திருத்தலத்தில் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானோடைய திருவடிகள், அதாவது அழகான செம்மை நிறம் கொண்ட திருப்பாதங்கள், செம்மை குணம் கொண்ட திருப்பாதங்கள் என செய்ய பாதம் என்று சொல்லப்படுவது இங்கே நிறத்தையும் குறிக்கும், அதே நேரம் குணத்தையும் குறிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளையெல்லாம் எடுத்து ஆளக்கூடிய திருவடி என்பதனால செம்மை மிகுந்த திருவடி அது என்னை ஆட்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பு. அதாவது நின்னில் சிறந்த நின் தாழ் இணை அவை அப்படின்னு பரிபாடல் நமக்கு சொல்லும். பெருமானை விட சிறந்தது அவருடைய தாள்கள் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருமே பாடியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்று பெருமானுடைய திருவடிகள் என் மனத்தில் இருக்கின்றது அப்படின்னு ஆசிரியர் சொல்கின்றார். நாம இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். சலம் பொன் தாமரை தாழ்ந்தெழுந்த தடமும் தடம் புனல் வாய் மலர் தழி அலம்பி வண்டரையும் மணி
யார்தில்லை அம்பலவன் புலம்பிவானவர் தானவர் புகழ்ந்து ஏத்தாடு பொற்கூத்த நாற்கழல் சிலம்பு கிண்கிணி என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் முதல்ல ஆரம்பிக்கும் போதே தில்லையோடைய அந்த நீர் வளமும் அந்த நீர் வளத்தினால் அங்கே தாமரை மலர்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த அழகான தாமரை பொய்கைகளை பற்றின குறிப்பையும் சொல்லி அருள் செய்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தியானத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தாமரை என்று சொல்லப்படுவது. அதாவது அகப்பூசையிலையும் தாமரை என்பதை நாம் பயன்படுத்துவோம், புறப்பூசைக்கும் தாமரை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட நீர்வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லை திருத்தலத்தில் வண்டுகள் அங்கே அழகான மலர்கள் இருப்பதனால ஒவ்வொரு வண்டும் அங்கே ரீங்காரம் செய்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலத்தில் வானவர்கள் தானவர்கள், அதாவது இதில் என்ன அழகுன்னா, வானவர்கள் என்று சொல்லப்படும் தேவர்கள் அசுரர்களும் வணங்கி நிற்கின்றார்கள் பெருமானை அப்படின்னு. நல்லவர்கள் தீயவர்கள் என்ற எந்த ஒரு பேதமும் இல்லாத இடம் நமக்கு தில்லை என்றதை சொல்லிட்டு அப்படிப்பட்ட இடத்துல பெருமான் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் காலில் காலில் கட்டி இருக்கிற அந்த சிலம்புல இருந்து வரக்கூடிய கிண்கிணி என்ற அந்த, இப்போ நம்ம கொலுசு போடும்போது அதில் அந்த சதங்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சிலம்புல கிண்கிணி, அந்த கிண்கிணி என்னுடைய சிந்தையில இடம் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். இதுல தாமரை என்ற ஒரு குறிப்பும் சிலம்போசை என்ற குறிப்பும் சொன்னதுனால இந்த பாடல் கண்டிப்பாக யோக நிலையை எடுத்து சொல்லும் பாடலாகத்தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, யோகத்தில் மிகச்சிறந்தவராக இருந்த நம்ம நம்பி ஆரூரருடைய தோழர் சேரமான் பெருமாள் நாயனார் தினமும் தனது பூசையின் போது சிலம்போசை கேட்கும் ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றார் என்பது நமக்கு பெரிய புராணம் வாயிலாக தெரியும். அப்படிப்பட்ட யோக நிலையில பெருமானுடைய சிலம்போசை கேட்கும் அடியார்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடல் அதற்கான ஒரு சான்றாகவும் அமைகின்றது. அதாவது நம்ம ஆசிரியருக்கும் அந்த கிண்கிணி ஓசை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுனால அவர் தியான நிலையில, அதாவது யோக நிலையில இருந்தவராக இருந்திருக்கலாம். ஒருவேளை அதனாலதான் தாமரையை வச்சே ஆரம்பிக்கிறாரா என்றும் நமக்கு தெரியாது. அதுதான் இரண்டாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான குறிப்பு. மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம். குருண்டவார் குழற் கோதை மார்குயில் போல் மீழற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கு சிற்றம்பலவன் மருண்டு மாமலையான் மகள் தோழ ஆடும் கூத்தன் மணிபூரை தரு திரண்டவான் குரங்கென் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் திருத்தொடை என்று சொல்லப்படுகின்ற, என குரங்கு என்றால் தொடை, பெருமானோடைய திருத்தொடைகளை பற்றின அற்புதமான ஒரு பாடல். அதாவது பெருமானோடைய தொடைகள் என் சிந்தையில் நீங்காமல் இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்றாரு. இதற்கு முந்தின பாடல்ல நீர்வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லை அப்படிங்கிறத சொன்ன நம்ம ஆசிரியர் இன்றைய பாடல்ல பாருங்க, அந்த இடம் செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பையும் சொல்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயற்கை வளம் இருந்தது அப்படின்னா அங்கே செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இடம் பஞ்சமாக இருந்தது அப்படின்னா, அதாவது இன்னைக்கு சொல்ற மாதிரி இயற்கை வளம் இல்லை அப்படின்னா அங்கே பஞ்சம் வரும். பஞ்சம் வந்ததுன்னா அங்கே உள்ள மக்கள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இங்க குயில் போன்ற குரலை உடைய பெண்கள் வாழக்கூடிய மாட மாளிகைகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. என்னன்னா, பெண்கள் குயில் போல பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள்னா அங்கே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக இருக்கின்றது என்று பொருள். அழுது புலம்பி ஓலமிட்டு கொண்டு இல்லை.
ரெண்டாவது, பெண்களை பார்க்கும்போது அந்த வீடு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நன்றாக தெரியும். அந்த குறிப்பை தான் இங்கே வச்சுட்டு செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், அப்படிப்பட்ட மாட மாளிகைகள் நிறைந்து இருக்கக்கூடிய தில்லை என்ற திருத்தலம், இந்த இடத்துல தான் எங்களுடைய அம்மை தொழுது நிற்க பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெருமான் ஆடுவது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. ஆனால் உயிர்களால் அதை நேரடியாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால அம்மை வழியாக அந்த அருள் நமக்கு வருகின்றது. அதனால தான் அம்பலவாணரை வைத்தால், கூத்த பெருமானை வைத்தால் அங்கே சிவகாமி தாயார் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு குறிப்பு. அதாவது வீட்டில் அழகு பொருளாக, கலை பொருளாக அம்பலக்கூத்தனை தனியாக வைக்கலாம். ஆனால் வழிபாடு அப்படின்னு வச்சாச்சுன்னா சிவகாமி அம்மாவோட இருந்தால்தான் நமக்கு அருள். அப்போதான் நமக்கு அவங்க கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இது நமக்கு குமரகுருபர் சுவாமிகளுடைய பாடல்கள் மூலமாகவும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட அவருடைய திருத்தொடைகள் என் சிந்தையில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த 3வது பாடல் நமக்கு கூறக்கூடிய அற்புதமான ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். போழ்ந்தியானை தன்னை பொறுப்பன் மகளுமை அச்சம் கண்டவன் தாழ்ந்த தன்புனல் சூழ்த்தடம் மல்கு சேற்றம்பலவன் சூழ்ந்த பாய்புலி தோல் மீசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தண்ணீனோடு தாழ்ந்த கச்சது அன்றே தமியேனை தளர்வித்ததே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் கஜசம்ஹார மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாக இருப்பதை நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு விதமான பாடல். அதாவது பெருமான் ஆக்ரோஷமாக வந்த யானையை உரியாக போர்த்தி அந்த ஈருரியை உரித்து தனக்கு ஆடையாக போர்த்தி கொண்டார். அப்போது அதை பார்த்த அம்மை மிரண்டு போவதாக இங்கே மிக அழகாக சொல்லி அருள் செய்கிறார். உமை அச்சம் கொண்டு அப்படின்ற ஒரு குறிப்பு. ஆனால் இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே ஆணவம் என்று சொல்லப்படுவது தான் யானை. யானை அப்படின்னாலே பெருசாக கருமையாக இருக்கக்கூடியது. அப்போ அதை ஆணவத்துக்கு உருவகமாக எடுத்துக்கிட்டு அம்மை அப்படிங்கிறது நமக்கு ஞானம், நம்மளோட அறியாமை. இன்னைக்கு கூட நம்ம சொல்லுவோமே, 20-25 வருஷம் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருந்திருப்போம். அது உண்மை இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளோட அந்த ஈகோ, ஆணவம்னு சொல்றது லேசாக அடி வாங்கும்போது நமக்கு ஒரு அச்சம் வரும். அந்த ஞானம் என்பது ஒரு அச்சத்தை கொடுக்கும். அந்த வருணனை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அப்படி அம்மை பயப்படுகிற, ஏன்னா ஞான சக்தி பயப்படுது நம்மளுடைய ஆணவம் கிழிபடும் போது அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வது யார், நிகழ்த்துவது யார் என்றால் சிவபெருமான். எங்கே ஆடிக்கொண்டிருப்பவர்? திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர். அவர் யானையின் தோலை மட்டும்தான் போர்த்தி இருக்கிறாரானா? இல்லைங்க, பாய்கின்ற புலியினுடைய தோலையும் அணிந்திருக்கின்றார். அதோடு பூநூல் என்று சொல்லப்படுகின்ற முப்புரி நூல் அணிந்திருக்கின்றார். அதோடு இடையில் சுற்றிய கச்சு என்பதும் இருக்கின்றது. இது எல்லாமே என்னுடைய மனத்தை, அதாவது நான் தளர்ந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அழகான ஆடைகள் அப்படின்ற ஒரு குறிப்பை நமக்கு இந்த இடத்துல சொல்லி அருள் செய்கின்றார். என்ன குறிப்பு அப்படின்னா, நாம் பாதாதி கேசமாக பார்த்து வருகின்றோம். இதில் கச்சு, பூநூல், அதோடு சேர்ந்து இடையில் கட்டிய ஆடை, இது எல்லாமே பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்துட்டு வரோம், அந்த யானை உரி போர்த்தது அப்படிங்கிறதோ, பாய்கின்ற புலியின் தோலை போர்த்தது அப்படிங்கிறதோ நம்மளுடைய ஆணவத்தின் வெளிப்பாடு. அப்போ நம்ம ஆணவத்தை பெருமானிடம் சரண் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த 4வது பாடல் நமக்கு உணர்த்துவது. 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். பந்த பாசம் எல்லாமாற பசுபாசம் நீக்கிய பன்முனிவரோடு அந்தணர் வணங்கும்
அணியார் தில்லை அம்பலவன் செந்தழல் புரை மேனியும் திகழும் திருவயிரும் வயிற்றினுள் உந்தி வான் சுழி என்னுள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு உண்மை விளக்கம் என்ற அந்த சைவ சித்தாந்த சாத்திர நூலில் அடிப்படையாக இருக்கக்கூடிய நூலில் இருந்து 33வது பாடலை எடுத்து சொல்லும் அழகான ஒரு பாடல். இதில் பார்த்தீங்கன்னா, பந்தித்து இருக்கக்கூடிய பாசம் அற. அது என்னங்க? அது பந்தித்து இருக்கக்கூடிய பாசம் அப்படின்னா ஆணவம், கன்மம், மாயை என்பது. இது அறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னா அது நம்மளால் முடியாத ஒரு செயல். அப்போ பெருமான் நினைத்தால் மட்டுமே தான் நம்மை இந்த பந்தத்தில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஆணவம், கன்மம், மாயை என்பதை அறுப்பதற்கு பெருமான் தான் கருணை செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, திருப்பதிகங்கள் படிப்பது, ஐந்தெழுத்து ஓதுவது என்று இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் போதுதான் பெருமான் நமக்கு கருணை நோக்கம் செலுத்துவார். அப்போதுதான் இந்த பந்தித்து இருக்கக்கூடிய பாசம் என்பது நம்மை விட்டு போகும். அதில் பாருங்க, இதில் தில்லை என்ற திருத்தலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கின்றார்னா, அவர் மேனி முழுவதுமே தழல் போன்று இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, அவருடைய அழகான வயிற்று பகுதியும் அந்த வயிற்றினில் இருக்கக்கூடிய அந்த உந்தி சுழியும் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொண்டு இருக்கின்றது. அப்போ நமக்கு உண்மை விளக்கத்தில் வரக்கூடிய நகாரம் என்பது திருவடி, மகாரம் என்பது திருவயிறு, சிகாரம் என்பது திருத்தோள், வகாரம் என்பது முகம் மற்றும் யகாரம் என்பது முடி என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த வயிறு பகுதி என்று சொல்லப்படுகின்ற மகாரமும் தோள்கள் என்று சொல்லப்படுகின்ற சிகாரமும் இந்த பாடலில் சொல்லிட்டு எவ்வளவு அழகா, இது எல்லாம் நான் சிந்தித்து 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 இருந்தால் மட்டுமே தான் இந்த அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய மும்மல காரியங்கள் என்று சொல்லப்படுவது அரும் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இங்கே எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஐந்தெழுத்து மந்திரத்தோடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடலாகவும் நாம் இதை எடுக்கலாம். நேரடியாக இல்லைன்னாலும் இது உண்மை விளக்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஐந்தெழுத்து மந்திரம் சொல்ல சொல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டு வெளியில் செல்லும். இல்லைங்க, என்னால் உட்காந்து மந்திரம் சொல்ல முடியலை, கவனம் அதில் போக முடியலைன்னா ரொம்ப சுலபமாக திருமுறைகளை எடுத்து வச்சு பாடலாம். அது பாட்டு வடிவத்தில் இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் நாம் அந்த கோர்வையான வார்த்தைகளோடு பயணிக்கும் போதும் எல்லாமே பெருமானுடைய சொற்கள் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தைகளும் நம்மை நல்வழிப்படுத்தும். ஐந்தெழுத்துக்கு சமமானது இந்த திருப்பதிகங்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுதான் 5வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். குதிரை மாவோடு தேர்பல குலவிந்தீண்டு தில்லையுள் கொம்பனாரோடு மதுர வாய்மொழியார் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலவன் அதிரவார் கழல் வீசி நின்றழகா நடம்பயில் கூத்தன் மேல் தீகள் உதர பந்தனம் என்னுள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு பெருமானோடைய அணிகலன்களை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான பாடல். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த முழு பதிகமுமே பாதாதிகேச வருணனையாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அந்த அமைப்பில் நாம் திருவடியில் இருந்து ஒவ்வொரு பாகமாக பார்த்து வருகின்றோம். இப்போது அவருடைய அழகான அந்த உந்தி தானத்தையும் அந்த வயிற்றோடு சேர்த்து கட்டியிருக்கக்கூடிய அழகான ஆபரணங்கள், அணிகள், அதாவது அலங்காரத்திற்காக நாம் இன்னைக்கு போடுவோம் இல்லையா, ஜுவல்லரின்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையும் நினைவில் கொண்டு அது என் உள்ளத்தில் இடம் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. இதில் பாருங்க, இந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம் குதிரைகளும் அதே நேரத்தில் யானைகளும் அங்கே அவ்வளவு, அதாவது இன்றைய காலகட்டத்தில் சொன்னோன்னா நம்ம ஆடி காரு, போர்ஷே காரு, ஃபெராரி காருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யானை மற்றும் குதிரை அப்படிங்கிறது தான்
மிகவும் வசதியானவங்களுக்குள்ள வாகனமாக இருந்தது. அப்படிப்பட்ட வாகனங்கள் நிறைந்த இடமாக இருக்கின்றது தில்லை. அப்படின்னா செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கின்றது. அங்கே அழகாக ஆடல் மகளிர் பாடி ஆடி பெருமானுக்கு அந்த தன்னுடைய பாடல்களையும் ஆடல்களையும் பெருமானுக்கு சமர்ப்பணமாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தில்லையில் எங்கள் பெருமான் அந்த வீரக்கழல்கள் வீசி நின்று ஆடிக்கொண்டு இருக்கின்றான். அதாவது நமக்கு தூக்கிய திருவடி அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நினைவில் கொண்டு இருக்கின்றார் ஆசிரியர். அப்படி பெருமான் அந்த கழல்கள் வீசி ஆடிக்கொண்டு இருக்கின்றாராம். கூத்த பெருமானாக அங்கே கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் மாலையிலிருந்து ஒட்டியானத்தில் இருந்து இது எல்லாமே என் உள்ளத்தில் இடம் கொண்டது அப்படின்னுட்டு. இன்றைய காலகட்டத்தில் நாமும் தான் ரசிக்கிறோம். ஆனால் எதுக்காக ரசிக்கிறோன்னா, இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கே, நாமளும் இப்படிப்பட்ட அலங்காரங்கள் செய்துக்கணுமே, நாமளும் இப்படிப்பட்ட ஒரு டிசைனில் நெக்லஸை செய்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் இங்கே அப்படி பார்க்கலை. நம்ம ஆசிரியர் பார்க்கும்போது பெருமான் மேல் கொண்ட ஆசை காரணமாக, காதல் காரணமாக அங்கே அதை நகையாக பார்க்காமல் பெருமான் மேல் இருக்கக்கூடிய பெரிய குடுப்பனை இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பார்க்கணும். இப்போ நாமளும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெருமான் மேலே என்னெல்லாம் வச்சுருக்காருன்னு பார்ப்போமே. ஊமத்தை மலர வச்சிருக்கிறாரு, கொன்றை மலர வச்சிருக்கிறாரு, கங்கையை வச்சிருக்கிறாரு, சந்திரனை வச்சிருக்கிறாரு. அவருடைய கழுத்து மாலைகள் பார்த்தாக்க பொன், பொருள், மணி, மாணிக்கம், வைரம் இது எல்லாம் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் எலும்பு கூடும் தலைமாலைகளையும் அவர் மாலையாக அணிந்திருக்கின்றார். எலும்பு மாலையையும் அணிந்திருக்கின்றார். இதையெல்லாம் ஒரே மாதிரி நம்ம பார்ப்போமா? நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார், மறுப்பும் ஆமை தாலியார்னு சொல்லுவார். அந்த ஆமையோட ஓட்டை தாலியாக பெருமான் போட்டிருக்கிறாருன்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்க, ஆமையோட ஓடும் தங்கமும் வைரத்தையும் ஒன்றா நாம் பார்ப்போமா? பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஆசிரியர் சொல்கிற அந்த நிலைப்பாடு பெருமான் கழுத்தில் இருப்பதனால அது எதுவாக இருந்தாலும் அது என் உள்ளத்தில் இடம் கொண்டிருக்க. அது மண்டையோடாக இருந்தாலும் சரி, எலும்பாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, வைரமாக இருந்தாலும் சரி, அது என் பெருமானோடைய கழுத்தில் இருக்கிற அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் நாமளும் பார்க்க ஆரம்பிக்கணும். அடுத்த தடவை பெருமானை பார்க்கும்போது, அவருடைய அலங்காரத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி மேட்சிங்காக நானும் எடுத்துக்கணுமேன்னு நினைக்காம, பெருமானே இந்த மாதிரி உன் கழுத்தில் இருக்கிற அளவுக்கும் உன் ஆடையாக இருக்கும் அளவுக்கும் அதாவது அவ்வளோ புண்ணியம் செய்திருக்கேன், நான் எப்போ அந்த புண்ணியம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அதுதான் 6வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். படங்குள் பாம்பனையானோடு பிரமன் பரம்பரமாருளென்று தடங்கையார் தொழவும் தாழல் ஆடு சிற்றம்பலவன் தடங்கை 4 மத்தோள்களும் தடமார்பீனில் பூண்கள் மேல் திசை விடம் கொள் கண்டம் அன்றே வினையேனை மெலிவித்ததே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பெருமானை பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய திருமாலும் பிரமனும் வழிபட்டு துதித்து நிற்கின்றார்கள். அவர்கள் காண பெருமான் கையில் அனல் ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். எங்கே என்றால் தில்லை என்ற இந்த திருத்தலத்தில். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் பெருமானுக்கு 4 கரங்கள் 4 தோள்களோடு அவர் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த நடனம், அந்த அழகிய கூத்து என்று சொல்லப்படுவதுதான் என்னுடைய மனத்தை கவர்ந்த ஒன்று. அதுவும் அந்த தோள்கள் என்பதுதான் என்னை மெலிவிக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த 4 கைகள் என்று சொல்லப்படுவது சிவாய நம என்ற அந்த மந்திர அமைப்பில் நமக்கு உண்மை விளக்கம் 34வது பாடல் சொல்லுவதை இங்கே கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்னா அது வேற எதுவும் கிடையாது, அவர் உயிர்களுக்காக செய்யக்கூடிய ஐந்தொழிலை இயற்றிக்கொண்டு இருக்கின்றார்.
ஞான நடனத்தை இயற்றிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஞான வடிவத்தில் இருக்கும்போது அந்த 4 தோள்கள் என்பதுதான் அடியேன் மனத்தில் புகுந்து என்னை மெலிவிக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இதில் மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். கையில் அனல் ஏந்திய பெருமானை கைகளால் தொழுது வணங்கி நிற்கின்றார்கள் அடியவர்கள் அல்லது தேவர்கள். அவர்கள் கையால் தொழுது நிற்கின்ற அந்த அழகை பார்ப்பதற்காக பெருமான் நடனமாடுகின்றார். அந்த நடனத்தின் அழகில் நான் மயங்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு மிக அழகான செய்தி இந்த பாடல்ல பார்க்கின்றோம். இதில் நாம் இன்னும் ஒரு விஷயம் இதில் நமக்கு ஆசிரியர் சொல்கிறது என்னென்னா, பெருமானோடைய கண்டம் கருத்ததாக இருக்கின்றது அப்படின்னுட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஆணவ மலத்தின் வெளிப்பாடு அதை நமக்கு காட்டி பறைசாற்றுவதற்காக மட்டுமே தான் பெருமான் அந்த கரிய கண்டத்தை நமக்கு காட்டி அருள் செய்கின்றார். விஷம் என்பது வெளியில் இல்லை, நம்மளுடைய ஆணவ மலத்தை அவரது தொண்டையில் நிறுத்தி நமக்கு காட்டி அருள் செய்கின்றார். அதுதான் 7வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. என்னன்னா, பாதாதி கேசமாக வருணித்து வருகின்ற பெருமானை இப்போது நாம் தோள்களோடு கண்டத்தோடு சேர்த்து ரசித்து இருக்கின்றோம். 8வது பாடல் திருச்சிற்றம்பலம். செய்ய கோடுடன் கமல மலர் சூழ் தருதில்லை மாமரையோர்கள் தாம் தோழ வையம் உய்ய நின்று மகிழ்ந்து ஆடு சிற்றம்பலவன் செய்யவாயின் முறுவாலும் திகழும் திருக்காதும் காதினில் மாத்திரைகளோடு உடைய தோடும் அன்றே அடியேனை ஆட்கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் என்று நமக்கு அப்பர் பெருமான் சொல்லி அருள் செய்வார் இல்லையா, அந்த பாடலை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது பெருமானோடைய அழகான அந்த சிரிப்பினால வரக்கூடிய சிவந்த உதடுகளும் அதற்கு உள் இருக்கக்கூடிய அழகான பற்களும் தான் அந்த காதுகள் வாய் பற்கள் இது எல்லாமே என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே வந்து நமக்கு ஆசிரியர் சொல்றாரு. அதுவும் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது சிரித்து கொண்டே ஆடுகின்றார். ஏன் அப்படின்னா, உலகம் உய்வதற்காக அல்லவா நடனம் இயற்றி கொண்டிருக்கின்றார். அப்போ உலகம் உய்ய வேண்டும் அப்படின்னா அங்கே புன்முறுவல் இருந்தே ஆக வேண்டும். பெருமான் அழகாக சிரித்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதுவும் எப்படிப்பட்ட இடம் இந்த தில்லை அப்படின்னா, அழகான தாமரை பொய்கைகள் இருக்கின்றது. அங்கே தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக அங்கே இருக்கின்றது. அதோட அங்கே இருக்கக்கூடிய வேதியர்கள் தொழுது நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட இடம். ஏன்னா வேதியர்கள் வந்து அந்தணர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு திருவள்ளுவ தேவநாயனார் சொல்லுவது போல, உலகம் உய்ய வேண்டி யார் எல்லாம் பூசை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே அந்தணர்கள் தான். வேதியர்கள் இங்கே பெருமானை வாழ்த்தி போற்றி துதித்து கொண்டு இருக்கின்றார்கள் உலகம் உய்வதற்காக. அதனால பெருமான் நடனம் இயற்றி கொண்டிருக்கின்றார் உலகம் உய்வதற்காக. அங்கே அழகான புன்சிரிப்பு புன்முறுவலோடு பெருமான் நிற்கின்றார். அந்த காதுகளும், ஏன்னா காதுகளில் வந்து குழை மற்றும் மாத்திரை என்ற ஒரு, அதாவது தோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மாத்திரைகள்னு இங்கே ரொம்ப அழகாக சொல்ல, அதாவது பொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது அந்த காதில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள், காது, அவருடைய வாய், இது எல்லாம் என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இங்கே சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் என்று நமக்கு அப்பர் பெருமான் பார்த்த மாத்திரத்தில் அழகாக பாடிய அந்த திருப்பாடலோடு இந்த 8வது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 9வது பாடலை விரைவில் சந்திக்கலாம். 9வது பாடல் திருச்சிற்றம்பலம். செற்று வன்புறம் தீயழ சீலை கோலியாரழலூட்டி நான் அவன் ஏற்றி மாமணிகள் ஏறி நீதில்லை அம்பலவன் மற்றை நாட்டம் இரண்டோடு மலரும் திருமுகமும் முகத்தினுள் நெற்றி நாட்டம் அன்றே நெஞ்சுளே திளைக்கின்றனவே. திருச்சிற்றம்பலம். பெருமானை திரிபுர சம்ஹார மூர்த்தியாக இங்கே மிக அழகாக காட்டுகின்றார். முப்புறங்களை எரித்த நம் பெருமான்
மலையை வளைத்து வில்லாக வைத்து அவர் வந்து அந்த முப்புறங்களை எரித்தது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா தில்லை. அங்கே அழகான நீர்நிலைகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீர்நிலைகள்னால் குளிர்ச்சியாக இருக்கணும், ஆனால் பெருமான் என்ன பண்ணுறாரு, நெருப்பு மூட்டுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்த ஒரு அழகான குறிப்பு, பெருமானுடைய முகம். அந்த முகத்தில் 3 கண்கள் இருக்கு. குளிர்ச்சியான இடம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே தன்மையாக தானே அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, பெருமானுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் நெருப்பு அக்னி என்பது நமக்கு தெரியும். ஆக இந்த 3 கண்களும் என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பை அதாவது என் நெஞ்சுக்கு உள்ள திளைத்து நிற்கின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார். இந்த 3 கண்கள் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. இதை நயமாக பாடுறதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ அதுக்குள்ளே போகலை. நாம் இந்த 3 கண்கள் அப்படின்னு சொல்றது இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய, அதாவது இந்த உலக இயக்கத்திற்கு தேவையான ஒளி மற்றும் வெப்பம், இந்த 2ஐயும் கொடுக்கக்கூடிய உலகத்தில் 3 பொருட்கள், சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி. அந்த 3ஐ தான் இந்த இடத்துல வச்சு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த நெற்றிக்கண் என்று சொல்லப்படுவது 5 தொழிலையும் செய்யக்கூடியது. அதை வந்து 3ஆ நம்ம சுருக்கி நாம் பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், படைத்தல் நடந்தது நெற்றிக்கண் மூலமாக முருகப்பெருமானை, காத்தல் நிகழ்ந்தது நெற்றிக்கண் மூலமாக அம்மை தனது விளையாட்டாக தனது கண்கள் 2ஐயும் மூடிய போது பெருமான் உலகம் உய்வதற்காக நெற்றிக்கண்ணை திறந்து காத்து அருள் செய்தார். அதுவும் நமக்கு தெரியும். 7ஆம் திருமுறையில் நமக்கு வருகின்ற அந்த பாடல் நமக்கு நினைவிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அழித்தல் தொழிலையும் செய்ய வல்லது மன்மதனை அழித்ததை வைத்து நாம் இந்த இடத்துல நினைவில் கொள்ளலாம். ஆக இந்த பாடல் இப்போ நாம் இதை பார்த்தோம்னா அந்த நெற்றிக்கண் மட்டுமே 3 தொழில்களையும் செய்திருக்கின்றது நமக்கு என்பது தெரியும். ஆக இந்த 9வது பாடல் பெருமானுடைய முகத்தையும் அவருடைய அழகான அந்த 3 கண்களும் என்னை ஆட்கொண்டு விட்டது அப்படிங்கிற குறிப்போடு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். 10வது பாடல் திருச்சிற்றம்பலம். தொருக்கள்வான் கமலம் மலருழக கரும்பு நற்சாறு பாய்தர மறுக்கமாய் காயல்கள் மடை பாய்தில்லை அம்பலவன் முறுக்கு வாசிகை தன்னோடு முகில் தவ்வகத்து முட்டோடு மத்தமும் பிறைகொள் சென்னி அன்றே பிரியாதென்னுள் நின்றனவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் வந்து இந்த முழு பதிகமுமே நம்ம சொன்ன மாதிரி பெருமானை வந்து பாதாதி கேசவாக வருணித்து வருகின்ற ஒரு அற்புதமான பதிகம். அதில் வந்து இன்றைக்கு பெருமானோடைய தலைக்கோலம், அதாவது சடாமகுடத்தை வருணிக்கும் ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட சடாமகுடம் என் உள்ளத்தில் இடம் கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். ஒவ்வொரு பாகமாக, அதாவது திருவடியிலிருந்து ஒவ்வொரு பாகமாக பார்த்து வந்தோம். இப்போது தில்லை என்ற திருத்தலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமான் எப்படிப்பட்ட தில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளவு அழகான ஒரு கற்பனை வைக்கிறாரு பாருங்க. கரும்பு தோட்டம் அதிகமாக இருக்கான். அந்த கரும்பு தோட்டத்துக்கு அதுக்கு பக்கத்தில் மேய்ச்சலுக்கு மாடுகள் வருது. அந்த மாடுகளுடைய கால் பட்டு அந்த கரும்புகள் வந்து நெரிச்சு அதிலிருந்து சாறு வந்து ஒழுகி வருது. அது வயலில் விழுந்த உடனே வயல்களில் இருக்கிற மீன் வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி துள்ளி பாய்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய வளம் மிகுந்ததான இடம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. மாடை வந்து எந்த மாதிரி இடத்துக்கு நாம் இப்போல்லாம் மேய்ச்சலுக்கு விடுறோங்கிறது தெரியுது. யோசிச்சு பாருங்கள், வயலில் எங்கேயாவது நாம் விடுறோமா? எல்லாம் பேப்பரை தான் சாப்பிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கே வந்து சாப்பாடு இல்லைங்கும்போது மாட்டுக்கு எங்கங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம். ஆனால் இந்த நிலை, இந்த பாடலில் வர்ற நிலை பாருங்கள், எவ்வளவு வளம் மிகுந்த இடமாக தில்லை என்பது இருக்குது அப்படின்னா, வயல்கள், அந்த வயல்களில் வந்து மீன்கள் வளருது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கருப்பன் தோட்டம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படி வளமான இடத்துலையே மாடுகளும் மேய்ச்சலுக்கு வருது அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லிட்டு, இப்படிப்பட்ட இடத்துல தான் எங்கள் பெருமான் நடனமாடி கொண்டு இருக்கின்றார். அவருடைய அழகான சடா மகுடம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா,
சந்திரன் இருக்குது, கங்கை இருக்குது, அதோடு பாம்பும் இருக்குது. அதோடு சேர்த்து ஊமத்தை மலர்கள் எல்லாமே வச்சிருக்கிறாரு. கொன்றை மலர், ஊமத்தை, இது எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அழகு நிறைந்த அந்த சடாமகுடம்தான் என் உள்ளத்தில் நிலையாக இருக்கின்றது அப்படிங்கிற 10வது பாடலை மிக அழகாக எடுத்து சொல்றதை பார்க்கின்றோம். ஆக இந்த பதிகம் மொத்தம் 11 பாடல்கள் உள்ளது. 10வது பாடல் அழகான தலைக்கோலத்தோடு நமக்கு கொண்டு வந்து நிற்கின்றார். இந்த முழு பதிகத்தையும் நாம் சிந்திக்கும் போது ஒரு தியான நிலையில் உட்காந்து சிந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருவடியில் இருந்து முடி வரைக்கும் ஒரு அப்படியே பெருமான வருணித்து கொண்டே வர்றதுக்கு ஒரு அற்புதமான பாடலாக பதிகமாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 11வது பாடல். திருச்சிற்றம்பலம். தூவி நீரோடு பூவவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவியுள் நீருத்தி அமர்ந்தோரிய அன்பினராய் தேவர் தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாலி சொல்லிவை மேவ வல்லவர்கள் விடையானாடி மேவுவரே. திருச்சிற்றம்பலம். திருக்கடைக்காப்பு மிக அழகாக, அதாவது இந்த முழு பதிகத்தையும் பாடுவதனால என்ன பலன் கிடைக்கும் ஒரு உயிருக்கு அப்படிங்கிற குறிப்பை சொல்லி திருவாலி அமுதனார் ஆகிய யான் இந்த பாடலை பாடியிருக்கிறேன் சாமி மேலே, பெருமான் மேலே. அந்த பதிகத்தை முழுவதுமாக அன்போடு பாடுபவர்கள் பெருமானோடைய திருவடியிலேயே என்றும் திளைத்து இருப்பார்கள் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இந்த 11வது பாடலில் சொல்லியிருக்கார். அதுவும் பாருங்க, தூவி நீரோடு பூவவை தொழுது ஏத்து கையினராகி மனம் மொழி மெய்களால பெருமானை வணங்க வேண்டும். அதுவும் பூ உண்டு நீருண்டு அதோடு வாக்கும் உண்டு. பூ உண்டு நீருண்டு நாம் பெருமானுக்கு பூசை செய்வதற்கு, அதோடு நம் மனமும் நமது மொழியும் பெருமானுக்கு என்று நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போ இந்த மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற முக்கரண வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் இந்த பாடலோடு சேர்த்து இந்த பதிகத்தோடு சேர்த்து நாம் மனம் மொழி மெய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவபதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக நமக்கு திருவாலி அமுதனார் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். ஒவ்வொரு திருமுறைகளையும் நாம் எடுத்து பார்க்கும்போது, ஒவ்வொரு பதிகத்தையும் நாம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக சொல்லி அருள் செய்கின்றார்கள். இதெல்லாம் அவர்கள் தன்முனைப்பினால் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே பெருமானுடைய வாக்காக வருகின்றது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாக்கு என்பது சுத்தமாயிலிருந்து நேரடியாக வரக்கூடியது. சுத்தமாயிலிருந்து நேராக வருது அப்படின்னா அதுவும் இவர்கள் எல்லாம் பெருமானின் சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பதனால அவர்களுடைய வாக்குகள் இது எல்லாமே பெருமானுடைய வாக்குகள். அதனால தான் எனதுரை தனதுரை என்று நமக்கு அதை ஒரு பிரமாணமாகவே செய்து கொடுத்தார் காழி பிள்ளையார். அந்த நம்பிக்கையோடு நாமும் இந்த பதிகத்தை முழுவதுமாக பாராயணம் செய்து பெருமானுடைய திருவடி இன்பத்தில் என்றும் திளைத்து இருக்கலாம் என்று சொல்லி 11வது பாடலை, இந்த 22வது பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.